ஹே கைஸ், வெல்கம் டு மோட்டோ கிஃப்ட். இன்றைக்கி மோட்டோ கிஃப்ட்டில் வந்து நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இத்தனை நாளாக வெயிட் பண்ணி இந்த வண்டியில் அட்லாஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு இத்தனை நாளாக வெயிட் பண்ணோமே, அந்தளவுக்கு ஹைப் இருந்துச்சு, அந்தளவுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்றதை இந்த சின்ன வாக் அரவுண்ட் வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு, இந்த பைக்கை பற்றின வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யாராச்சும் ரெகுலராக பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போட்ட வீடியோஸ் உங்களை வந்து கிடைக்கும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். முக்கியமான சேஞ்சஸ் எங்கெங்கே பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையுமே ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா லைட்டுமே வந்து பார்க்கறதுக்கும் அந்த லுக்கு த்ரோ எல்லாமே வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ப் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஹெட்லாம்ப் செக்ஷனை சுற்றி உங்களுக்கு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்காவாக இருக்குது. இன்னும் சென்ட்ரலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க, பட் அது ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் டெயில் லாம்ப் செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த டெயில் லாம்ப் செக்ஷன் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே ரெட்ரோவையும் கொடுத்துருக்காங்க, எல்இடியும் கொடுத்துருக்காங்க, செம்ம ஆப்ஷனாகவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் செம்மையாக இருக்குது. ப்ளஸ் அசாட் லேம்ப் கொடுத்துருக்கிறது இந்த வண்டிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பெரிய சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து சின்னதாக ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர், பெட்ரோல் வார்னிங், இன்ஜின் ஹீட் வார்னிங், ஏபிஎஸ், நியூட்ரல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இன்னும் ஆப் லான்ச் ஆகாதனால எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து ஜென்ரலாக வந்து இப்போதைக்கு டைம் ஓடிட்டுருக்கு. இது வந்து கூகுளோட அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி ஒரு லோகோ இருக்குது. அது செம்மையாக இருக்குது. ப்ளஸ் இங்கே டயர்ஸ் வந்து ரொம்பவே பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா 100/90 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ரியர் டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 140/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய டயர்ஸாக தான் இருக்கணும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் ரிம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 17 இன்ச் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக ஒரு க்ரூசராக ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாகவே தெரியுது. ஸோ இந்த வண்டி க்ரூசராக தான் இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 350cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. BS6 கம்ப்ளைண்ட் ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 20.2 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது 6500 RPMல. அதேமாதிரி டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது 4000 RPMல. ரொம்பவே செமையான ஆப்ஷன். இன்னுமே இது ஏர் கூல்டு தான், அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தான் தெரியுது. ஆனால் இந்த இன்ஜினை வந்து செமையாக ரிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோக் கொடுக்கல. இன்னுமே இது வந்து ஒரு நல்ல ட்ராவலராக தான் இருக்குது. இருந்தாலும் அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துருந்தா கண்டிப்பாகவே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு 2 ஸ்ப்ரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே செம்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து தாறு மாறாக டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. டூரிங் எடுத்துகிட்டு போகணுன்னா இது வந்து செம்ம செட்டப்பாகவே இருக்கும். ப்ளஸ் இந்த வண்டியில் பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ரைட் எடுக்க போகிறோம். சாரி சும்மா சொன்னேன். இது வந்து டெஸ்டட் வீடியோலாம் கிடையாது. இது வந்து வண்டியை வந்து ஷோரூமில் குடோனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா இதோட டபுள் த்ராட்டில் சேஸாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய தாட். மேபி வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து ரொம்பவே போதுமான அளவாக தான் இருக்கும். ப்ளஸ் இந்த வண்டி கண்டிப்பாக ஹை டர்னராக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வீடியோவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த வண்டியை பற்றி நிறையவே வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம சேனலில் இந்த வண்டியை பாண்டிச்சேரி ரூஸ்டர் ஆட்டோமொபைல்ஸில் லான்ச் பண்ண போகிறத லைவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. 5 o'clock நம்ம ஷார்ப்பாக லைவ் வருவோம். ஸோ இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் அந்த லைவில் தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூவை நம்ம அதுக்கு அடுத்ததே கண்டினியூஸாக போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன வாக் அரவுண்ட் வீடியோக்கு உங்களுக்கு பிடிக்கலன்றதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வண்டியோட லான்ச் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியை பற்றியும் தெரியும். ஸோ ரைட் சேஃப், ஸ்டே டியூன், பாய்.